எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம ஆற்றலின் ஆட்டம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு உயிருக்கு உருவம் இருக்கா இல்லையா, அதை பற்றி நம்ம பார்த்துருவோம். நம்ம பொதுவாகவே அண்டா சராசரம் எல்லாமே உயிர் போல இருக்கிறதுக்கு காரணம் எதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம்? உயிர் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த அண்டா சராசரத்துக்கு உயிர் துடிப்பாக இருக்குது இந்த வெட்டவெளி தான். அப்போது உயிருக்கு உருவம் இல்லை, உங்கள் உயிருக்கு உருவம் கிடையாது. அப்போ சில ஞானிகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க உயிர் வெளிச்சமாக இருக்குது, பிரகாசமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே. அது என்ன அர்த்தம்? நீங்கள் கேட்க தோணலாம். அது உங்கள் மனம்தான். உங்கள் மனசுக்கு தான் பிரகாசம் தேவை. இந்த அண்டா சராசரத்தை ஆளுவதே உங்கள் மனம்தான், உங்கள் உயிர் கிடையாது. உயிர் சூன்யம்தான். இந்த சூன்யத்தில் தான் அந்த மனம் விளையாடுது. இந்த மனம் என்ற காற்று அலைவரிசை விளையாடுது. இதுதான் நம்ம சேனலில் கூட ஆற்றலின் ஆட்டமாக வச்சுருக்கேன். இந்த ஆட்டம் தான் ஆட்டம் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு ஜீவனிலையும் வாழுது. இந்த வெட்டவெளியை சுற்றி ஒரு லேயரை உருவாகும் போது தான் உங்களுக்கு ஒரு உருவம் வருது. அந்த வெட்டவெளி உள்ள தங்கும் போது உயிராக மாறுது, அலைவரிசையாக மாறுது. இதே தான் பிரபஞ்சத்தோட அமைப்பு. அப்படிதான் இப்போ சூரியன் சாதாரணமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த சூரிய கோள் மட்டும் ஏன் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது? என் மற்ற கோள்கள்லாம் ஏன் இல்லை? ஏன்னா சூரியனை சுற்றி இந்த வெட்டவெளி உராவி காந்த சக்தி சுரண்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் அந்த சூரியன் பிரகாசமாக எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த லேயரில் அந்த சூரியன் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போது வாயு மண்டலத்தில், ஆகாய மண்டலத்தில் பல வட்டங்களில் பல பல வட்ட வடிவங்களில் ஒவ்வொரு அதிர்வீச்சு, ஒவ்வொரு அலைவரிசை இயங்கிக்கிட்டே தான் இருக்குது. அது எதில் இயங்குதுன்னா வெட்டவெளியில் தான் இயங்குது. அப்போது உயிரின் பொருளுக்கு உருவம் தேவையில்லை, அது உருவம் இல்லை. மனம் என்ற பொருளுக்கு தான் உருவம், அதுதான் சுய பிரகாசமாக பிரகாசிக்குது. இப்போது செத்து போனவனுக்கு எது இருக்காதுன்னா மனம் இருக்காது, உயிர் இருக்கும். உயிர் அதுக்குள்ளே வெட்டவெளி. உயிர் எங்குமே இருக்குது, எங்கும் அங்கும் என்னாதபடி எங்கும் ஜீவித்திருப்பது உயிர். இந்த வெட்டவெளியிலே பிறந்து வெட்டவெளியே போயிடுது. ஆனால் மனம் தான் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். தன் அறிவை விட்டு மனம் நம்மளை விட்டு போகாமல் இருக்கணும். இவன் பேர் தான் சாகாதவன். அப்போது இந்த மனசோட பிறப்பு இடம் எதுனா உங்களோட தலை உச்சி. உங்கள் தலை உச்சியில் இருந்து தான் உங்கள் மூச்சு சுவாச காற்றே பிறகுது. அப்போது மனம் உருவாகிற இடம் தலை உச்சி. அது வேலை செய்கிற இடம் நெத்தி போட்டு பிடரிக்கு நேராக நெத்தி. இதுதான் சில்வா போட்டிருப்பாங்க. கிராஸோட குறியீடே இதுதான். உங்கள் தலைக்குள்ள இருக்கிற 3 புள்ளியை தான் சிலுவையாக போட்டிருப்பாங்க. 4வது கீழே கிராஸ் தொப்புள் கீழே வரும். அப்போது இந்த மனசுக்கு உருவம் தேவை. அப்போது நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மனம் என்ற உருவத்தை சாகாமல் இருக்கணும்னா தனக்குள்ள ஒரு உருவம் ஒன்று இருக்குது, அதை தோண்டி எடுக்கணும். இதுதான் விக்ரமாதித்த கதையை வச்சுருப்பாங்க. விக்ரமாதித்த கதை வேதாளத்தை தோல் மேலே போட்டுட்டு போவோம். அது வேதாளம் வேறு எதுவும் இல்லை, நம்மளோட சூசம சரீரம் தான், நம்மளோட மனம் தான். அது தோல் மேலே தலைகீழாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே மனம் எதை சார்ந்துருக்குதுன்னா கீழ் சக்கரத்தை நோக்கியே சார்ந்துருக்குது. அதாவது பிறப்புறுப்பு நோக்கியே சார்ந்துருக்குதுனால தன்னோட ஆற்றல் எல்லாமே பூமியை நோக்கியே போயிடுது. இப்போது இந்த ஆற்றலை மேல் நோக்கி திருப்பணும். இதுதான் ஆற்றல் பயிற்சி. நிறைய பயிற்சி இருக்குது. பாதியில் ஒன்றவன் இருக்கிறான், முழுசா ஜெயிச்சவனும் இருக்கிறான். பாதியில் ஓடுற கதைலாம் கிருஷ்ண கதையை பார்த்தா புரியும். ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு லேயரு. ஒவ்வொரு லைனில் ஒவ்வொருத்தன் ஓடினானா ஒன்று முழுமை அடைஞ்சிட்டா தெளிவடைஞ்சிடுவான். பாதிலே யோகத்தை கை வச்சுட்டு பாதியில் விட்டு ஓடணும், குழப்பம் அடைஞ்சிடுவான். இதுதான் கம்சம் எல்லாரையும் காலி பண்ணுறான். அந்த கதை தான் அது. கிருஷ்ண கதையை அப்புறமா சொல்கிறேன். இப்போது இல்லை உயிர் கதையை சொல்லிடுறேன். அப்போது உயிர் வெட்டவெளியாக தான் இருக்குது. உயிருக்கு உருவம் தேவையில்லை, மனசுக்கு தான் உருவம். அப்போது உங்கள் மனசை தான் நீங்கள் சாகாமல் வச்சுருக்கணும். இதுக்கு தான் பயிற்சி பண்ணி உங்களோட காற்றோட அலைவரிசையை தனக்குள்ளேயே கட்டி போட்டு தனக்குள்ளே வாழ பார்க்குறவனுக்கு மரணம் இல்லை. தன் மனசுக்கு வெட்டவெளி காட்டி கொடுத்தவனுக்கு மரணம் இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.